கைதட்டு டிஆர் வேற லெவலுங்க. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் எங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர், குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்டில் ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்டோரில் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காங்க. நம்ம அஜித் செந்தில் அவர் தான் நம்மளை கூப்பிட்ருக்காரு. அவர் தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் தராரு நம்மளுக்கு. உள்ளே போய் பார்க்கணுமா? கரெக்டாக ஆப்போசிட்லேயே இருக்குது. உள்ளே வந்தாச்சு. இது ஆக்சுவலாக ஒரு ஷோரூம், ஹோண்டா ஷோரூமில் இங்கே ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் பாருங்கள், எதாவது வண்டி எதாவது லான்ச் பண்ணாங்க தெரியல. இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஷோ மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அஜித் செந்தில் பீட்டர்லாம் அங்கே இருக்காங்க. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் நம்ம தலை செந்தில் கெடப் ரெடி ஆகிட்டு இருக்காரு. வணக்கம் வணக்கம் செந்தில். வேறு லெவலில் கெட்ட போயிட்டு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்மளை இங்கே அழைச்சது வந்து நம்ம அஜித் செந்தில் தான். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. எனக்கு வந்து மிமிக்ரி சேகரண்ணா விஜய் டிவி கலக்க போகுது யார் மிமிக்ரி சேகரண்ணா சொன்னார். 3 ஆர்டிஸ்ட்டு கேட்டார், யார் வேணால் கூப்பிட்டுக்கோன்னாரு. நான் அதுக்கப்புறம் நம்ம டிஆர் அண்ணா, அப்புறம் நம்ம வடிவேல் சேகரண்ணைக்கு தான் அவர் பிஸியாக இருந்தார். அப்புறம் வடிவேல் பீட்டருக்கு சொன்னேன். அப்புறம் நம்ம சிம்பு மதன், அப்புறம் சிங்கம் சூர்யராஜுக்கும் கேட்டேன். அவரும் வந்து வீடு காலி பண்ணுற வேலையில் பிஸியாக இருந்தார். அண்ணன் வேலை இருந்துச்சு, இருந்தாலும் நீ சொன்னால் வந்துடுறேன் செந்தில் அப்படின்னு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்து ப்ரொஃபஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. நம்ம சிம்பு மதன் பிரகாஷ் அண்ணெல்லாம் வந்துட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மதன் எப்படி இருக்கேன்? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஹோண்டா ஷோன்னு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதுதான் வந்திருக்கோம். ஆமாம், நம்ம விஜய் டிவி புகழ் மிமிக்ரி சேகரன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஹோண்டா ஷோரூமில் வந்து புதுசாக வண்டி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாம் வந்து அது வந்து துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நகல் கலைஞர்களும் மதித்து கூப்பிட்டுருக்கக்கூடிய எங்களோட விஜய் டிவி புகழ் மிமிக்ரி சேகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் எங்களை மாதிரி கலைஞர்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை அண்ணன் ராஜ சுபாஷ் அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க எங்களை பார்க்குறதுக்கு. எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் சொன்னாலும் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற அன்பு உள்ள மன்னன். அவர் ஒரு சமூக சேவகர். இன்றைக்கி அவர் வந்து பெருமைக்குரிய விஷயம். தேங்க்யூ, வெல்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம தளபதி செந்தில் நான் வந்திருக்காரு, வடிவேல் பீட்டர் நான் வந்திருக்காரு, ரெடி ஆகிட்டு கலக்குரும் ஜெயிக்கிறோம். ஓகே, வந்துட்டு எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பேசுகிறதுக்கு. மதன் பேசுப்பா. வணக்கம் மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய விஜய் டிவி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சேகரண்ணா அவரோட நிகழ்ச்சி. ஸோ எங்களை மாதிரி நடன கலைஞர்கள், நகல் கலைஞர்கள், வெரைட்டி கலைஞர்கள் அத்தனை பேருக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி ஹோண்டா ஷோரூமில் வந்து எங்களை மாதிரி நகல் கலைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மாஸ்டர் சேகரண்ணனுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். நகல் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ஓடாமல் கூடிய நன்றிகள். தேங்க்யூ. இப்போ வந்து டிஆர் ராஜனை வர வைக்க முடியாது, அஜித் சாரை வர வைக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்லேயும் சரி, மக்கள் வந்து மகிழ்ச்சிலையும் சரி, உங்களுடைய லுக்கு இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் அந்த ஃபீல் எடுத்து வரீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ரஜினி சார் வர வைக்க முடியாது. சப்போஸ் ரஜினி சார் வந்தால் ஒரு ஃபீல் இருக்குது, அஜித் சார் வந்தாலும் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மக்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் என்ன தான் ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய நகல் கலைஞர்கள்லாம் மேலும் மேலும் வளர்ந்து வரலாம் பார்க்குறேன். நகல் கலைஞர்களை சப்போர்ட் பண்ணி பேசிய நம்முடைய பிரதருக்கு ஒரு ஹாய் போட்டுடலாமா? ஹாய், தேங்க்யூ. இன்னைக்கு வண்டி லான்ச் ஆகுது, 3ஆம் வண்டி. அதுக்கோசம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் ஒரு வண்டி பற்றி பேசுவாங்க, பார்க்கலாம். உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. காரணம், பழத்துல ஊற்றி எத்துற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. நீங்க பெரிய தொழில் அதிபராக தான் இருக்கணும். கண்டுபிடிச்சிருவார் அண்ணன். எவன் திருடன், எவன் நல்லவன், எவன் ஏமாத்துறவன், என்ன ப்ராடு பண்றானுங்க அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். தம்பி பண்ணது சரியில்லை தம்பி, அண்ணன் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. சரி அண்ணே, நாங்க
செலிப்ரிட்டி. இவங்க வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி இவங்க தான் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஜித்தை வர வைக்க முடியாது, விஜய் வர வைக்க முடியாது, டிஎஸ்கே வர முடியாது, டிஆர் சார் வர வைக்க முடியாது. ஸோ இந்த நகல் கலைஞர்கள்லாம் வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு. அதே மாதிரி இந்த வண்டிங்கெலாம் வந்து புதுசாக புது டெக்னாலஜி நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு வந்து நிறைய ஃபால்ட்லாம் ஏதாச்சும் இருந்ததுனா கூட அதை ரெக்டியூரி பண்ணி இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பைக்காக இன்றைக்கி வந்திருக்கு. இதை பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோபேட்டில் இருக்கக்கூடிய ஹோண்டா ஷோரூம் தான் வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை கொடுத்த எங்களோட மாஸ்டர் மிமிக்ரி ஜாம்பவான் சேகர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ள வரதுக்கு காரணமே ஒருத்தர் தான். யாருன்னா எல்லாம் பண்ண முருகன் தான். முருகன் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 2 தைத்தது காடு நம்ம ஹோண்டா ஷோரூமுக்கு வணக்கத்தை போடு. மோட்டிவா நம்மளுக்கு தேவைன்னா ஆக்டிவா அவ்வளோதான். தம்பி நீ பேசுறஜா ரொம்ப காடியே சூப்பரா சொல்லிட்டாரு. வந்து தனிது காடி ஆக்டிவா பைக்கு வணக்கத்தை போடு. ஹோண்டா ஷோரூம்ல எவ்வளவோ பைக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா வந்து ஸ்கூட்டி வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்து மற்ற ஸ்கூட்டி எல்லாமே சாவி போட்டு ஓபன் பண்ணுவோன்னே, ஆனா இது கீ இருக்கு இல்லைங்க, நம்ம காருக்கு எப்படி ஆன் பண்ணா எப்படி, ஸோ அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் டக்குனு தட்டா பட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. அப்புறம் என்ன புல்லட் ஓட்டி பார்த்துருப்போம். ஆனா ஆக்டிவா வேற லெவல்ல இருக்கும். ஓட்டி பாருங்க, செம்மையா இருக்கு. ஆல்ரெடி வந்து நான் சொல்றதை விட எங்க டாடி ஆக்டிவா தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பாரு. அவரு சொன்னார் அவரு எப்போ நான் இப்ப ஆக்டிவா, அதுக்கு தேவை இந்த ஆக்டிவா. நான் சொல்றது சரியா? சரி கிளாப் பண்ணோம், அவ்வளவுதான். லைஃப் ஸ்டார்ட், நாம ஓட்டுறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு வண்டி தாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து பிறந்தாரு வளர்ந்தாரு, ஏதாவது ஒரு வேலைக்கு தேவை வண்டி. சோ உங்களுக்கு தேவையான ஒரு சிறப்பான வண்டி வந்து நம்ம வண்டி தான். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டர் ஆக்டிவா 125. ஸ்கூட்டர்னா ஆக்டிவா 125. ஸ்கூட்டர் ஆக்டிவா ஓட்டவா 125. இதுதாங்க சொல்லு. இதுதாங்க ஸ்கூட்டர் ஆக்டிவா. டாடி நம்ம 2 பேர் சேர்ந்து ஓட்டவா வேற லெவல்ல பண்ற பாருங்க. 125 ஸ்கூட்டர் ஆக்டிவா வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. வரட்டுங்களா? நீங்க என்ன பஞ்சு வச்சிருக்கீங்க? ஓகேவா? நம்மளுக்கு தேவை ஆக்டிவா, ஓட்டுறோம் இந்த ஆக்டிவா. ஓகேவா? ஜெயிக்கிறோம், கலக்கிறோம். ரெடி? அற்புதமான ஒரு வண்டி. ஆஹா சூப்பர். ஸ்கூட்டர் ஆக்டிவா 125 வேற லெவல்ல இருக்கு. டாடி நான் இப்பவே ஓட்டுறேன். டாடி இப்ப எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க. தம்பி உள்ளமா போப்பா. உயிர் கவசம் எது? நம்ம ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டாத. தலை கவசம் இது நம்ம உயிர் கவசம். இது போட்டு ஓட்டு. ஓகேவா? நம்மளுக்கும் நம்ம உயிருக்கும் நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறது இந்த ஹெல்மெட். மறந்துடாதீங்க. எல்லாம் கை தட்டு. அவ்வளவுதான். நன்றி. டிவி கொடுத்தா எப்படியா? போட்டோ எடுத்துக்கீங்களா? பண்ணலாமா? ரெடி? வா கேக் கட் பண்ண போறோம். கிளாப் பண்ணி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கட் பண்ணா கிளாப். கட் பண்ணாலே நல்லா இருக்கும். ரெடி? 1 2 3. ரெடி? 1 2 3. வா வா வா. வா வா.
தான் சார் வரணும். ப்ளீஸ் வெக்கப்படாதீங்க சார், வாங்க. இல்ல சார், ரொம்ப ஸ்வீட் விட மாட்டோம். ரைட்டா சார், ரைட்டா நீங்க தைரியமா சாப்பிடுங்க. எவ்வளோ கேட்க கொடுத்துருந்தேன். ஃபுல்லா கிரீமாவா இருக்கு. எல்லாம் ஃபுல்லா எங்க போனது சார்? எல்லாருக்கும் எல்லாம் ஜாலியா இருங்க. இருப்பியா? அப்படி ஓகே ஓகே. அவன் கேட்க மிச்சர்லாம் வச்சு எல்லாரும் கொடுக்குமா? எப்படி கேட்க காலியாகும் மட்டும் பாரு. அப்படியே போட்டாங்க, அப்படியே மாத்திக்க போட்டாங்க. தலைக்கவசம் உயிர்கவசம். இது பாருங்க சார், தலைக்கவசம் உயிர்கவசம். நினைவு பரிசு மற்றும் தலைக்கவசம். இது பாருங்க சார், இது பாருங்க சார். கை தட்டு. Hey, claps. ராஜ சுபாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தலைக்கவசம் வழங்குமாறு ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறேன். மைக் ஆஃப்ல இருக்கு. மைக் ஆஃப் பண்ணு. அப்படியே சரி, நம்ம லூதா ஹோண்டா ஷோரூம்ல இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணமைக்காக நம்ம டிஆர் சுரேஷ் பாபு அண்ணனுக்கு வந்து லூதா ஹோண்டா சார்பாக ஒரு சிறப்பான ஒரு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டிஆர் சுரேஷ் பாபு அண்ணன். ஸோ இந்த அன்பளிப்பை அளித்த முருகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் லூதா ஹோண்டாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், லூதாஸ் ஹோண்டா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூண்ணா. நமது லூதா ஹோண்டா சார்பாக ஒரு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். தலை சிரிக்கலாம் தலை. அப்பா அவர்களுக்கு சிம்மு மதன் அவர்களுக்கு சிறிய அன்பளிப்பு. சிம்பு மதன் அவர்களுக்கு அவர்களுக்கு லோதா மோட்டார்ஸ் ஹோண்டா ஷோரூம் வழியாக அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு கிஃப்ட். ரொம்ப சந்தோஷம். முருகன் பொற்கரங்களால கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி வழங்கமைக்கு நம்ம முருகன் அண்ணா அவர்களுக்கும் கஸ்டமர்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிற வேலை செய்கிறவங்களும் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி யாரும் ரொம்ப சுழிக்காத அளவுக்கு நம்மளுடைய முருகன் வந்து எல்லாரும் வழி நடத்துவார். ஐ லைக் இட் ஸோ மச். தேங்க்யூ. நான் ஜோரா முறை கைத்தட்டல் கொடுக்கலாம். அத்தனை ஒருத்தரும் தேங்க்யூ நன்றி வணக்கம். தேங்க்யூ சிம்மதன். தேங்க்யூ சிம்பு மதன். வாங்க உள்ள வாங்க. இன்னைக்கு ஃபுல்லா பொழுது ஓட்டி வாங்க போட்டிருக்கு. சிவராத்திரி தான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து செமையா வண்டி லான்ச் பண்ணி எல்லாரும் முன்னாடி வந்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவல்ல வண்டியோட ஒவ்வொரு புதுசான ஒரு ஆப்ஷன் எல்லாமே எடுத்து வச்சு சூப்பரா மக்களுக்கு வந்து சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. அடுத்த வண்டி புதுசா லான்ச் பண்றதுல வந்து தொடங்கலாம். தேங்க்யூ. பாய். அப்படியே நம்மளும் லான்ச் பண்ற சொல்றோம். அப்படியே நம்மளும் வந்து லான்ச் பண்றோம். ஏன்னா
புதுசா வண்டி வந்தாலும் நாங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் புதுசா எஃபெக்டா இருக்கும். ஒரு ஓ போடலாமா? லோதா மோட்டார்ஸ்க்கு ஒரு வணக்கத்தை போடுவோமா? போடு சொல்லு. வெந்து போடவே இல்லை. காடு. வெந்து தனிதது காடு லோதா மோட்டார்ஸ்க்கு வணக்கத்தை போடு மாசுமா.